சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்றாங்க. இந்த ரிசர்ச்சின் படி வந்து ஒரு பெரிய ஃபிஷ்ஷை வந்து ஒரு மீன் தொட்டிக்குள்ள பெரிய மீன் தொட்டிக்குள்ள போடுறாங்க. இப்படி போட்டதுக்கு அப்புறம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷா அந்த மீன் தொட்டிக்குள்ள போட்ட உடனே இது என்ன பண்ணும், வெயிட் பண்ணாம அது டக்கு டக்குன்னு அது எல்லா குட்டி ஃபிஷ்ஷையும் சாப்பிட்ருது. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அந்த மீன் தொட்டியில இடையில ஒரு கண்ணாடி இதை வச்சு அதை ரெண்டா பிரிச்சு இந்த சைடு பெரிய ஃபிஷ், இந்த சைடு சின்ன சின்ன ஃபிஷ் எல்லாம் விட்டுறாங்க. அந்த பெரிய ஃபிஷ் என்ன பண்ணுது, சாப்பிட்றது சின்ன ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்றதுக்காண்டி அந்த கண்ணாடியை போய் முட்டி முட்டி மோதி பார்க்குது. இருந்தாலுமே அது வந்து அந்த கண்ணாடியை தாண்டி வந்து அந்த சின்ன ஃபிஷ் கிட்டலாம் போகவே முடியல. அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுருச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அந்த இடையில இருக்கு பாத்தீங்களா சுவரு, அதை எடுத்து விடுறாங்க. இப்போ அந்த பெரிய ஃபிஷ்ஷுக்கும் சின்ன ஃபிஷ்ஷுக்கும் இடையில எதுவுமே இல்லை. அதை நினைச்சா இந்த சிறிய ஃபிஷ் எல்லாம் போய் சாப்பிடலாம். ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த பெரிய ஃபிஷ் அந்த சின்ன ஃபிஷ் சைடு போகவே இல்லை. அது இன்னமுமே நினைச்சிட்டு இருக்கு அந்த சுவர் இன்னும் அங்கதான் இருக்குன்னு. இந்த ரிசர்ச் படி தான் நாமளும் சின்ன வயசுல நம்மளால சில இதை சாதிச்சிருக்க முடியாது. சின்ன வயசுல ஃபெயிலியரா இருந்திருப்போம். ஆனா இப்பயுமே நம்ம ஃபெயிலியர் தான் நினைச்சிட்டு சில விஷயங்களை ட்ரை பண்ணவே மாட்டோம். நம்ம மாறிட்டோன்றத, நம்ம கேபபிள் தான், எதையுமே நம்மளால செய்ய முடியுன்றத நம்ம நம்பணும். இந்த பழைய விஷயங்களே நினைச்சிட்டு பழைய தோல்விகளே நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளோட லைஃப்ல வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த நிலைமைக்கு போகவே முடியாது.